ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன சின்ன பொருளை வச்சு எப்படி நீட்டாகவும் வச்சுக்கலாம், ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கலாங்கிறதுக்காக தாங்க. குழந்தைங்களாம் இருக்கும் போதோ இல்லை பெரியவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் அடிக்கடி இடிச்சுக்கும். குழந்தைங்க கீழே விளையாண்டுட்டு இருக்கும்போது குமிஞ்சு எடுக்கும் போதெல்லாம் தலையில் அடிச்சிடும். அதுக்காக இதுக்கு பேர் வந்து காட் ப்ரொடெக்டர். இந்த காட் ப்ரொடெக்டர் வந்து நாங்கள் வாங்கினது வந்து ஐக்கியாவில் வாங்கினோம். அதில் பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குங்க. நான் வேறு ஒயிட் வாங்கிட்டோம், நல்லா நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சீக்கிரமாக அழுக்கு படிதுங்க. அதனால் வேறு கலர் வாங்குறது நல்லது. நாங்கள் பேப்பர்லாம் வச்சு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இந்த வீடியோ எடுத்ததுனால இப்படி இருக்குது. நாங்கள் டைனிங் டேபிளுக்கும் போட்டிருக்கோம், டீ டேபிளுக்கும் போட்டிருக்கோங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து செக் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு வந்து ஐக்கியாவில் கிடைச்சது, எங்களுக்கு வேறு அமேசானில், இந்தியாவில், ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து எங்கெங்கே கிடைக்குதுன்ட்டு. இது வந்து அமேசானில் நான் இந்த பிக்சர் எடுத்தேங்க. இது நல்லாவும் இருக்குது. இதுக்கு பேர் வந்து காட் ப்ரொடெக்டர். பிளாக் கலர்லேயும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு மேட்சிங்காகவும் போட்டுக்கலாம். ப்ளெயினாக வேணும்னா பிளாக்ல போட்டுக்கலாம். நம்மளோட வால் பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஈவன் பபிள் கலர்லேயும் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் கோன் ஷேப்லேயும் இருக்குது, இன்னொன்று வந்து பபிள் ஷேப்லேயும் இருக்குது. கீழே வரைக்குமே, மேலே கீழே ரெண்டு பக்கமே வந்து அடிப்படாமல் இருக்கும். இல்லைன்னா இது மேலே மட்டும் இருக்கிறது, நாங்கள் வந்து மேலே மட்டும் இருக்கிறது தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து மேலே கீழே இருக்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் தானேங்க. அதே ஐக்கியாவில் இதை வாங்கிட்டு இருக்கும் போதே இது வாங்கினோங்க, லேப்டாப் ஸ்டாண்டு வாங்கினோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு எதுக்காக முக்கியமாக இங்கே வச்சுருக்கோன்னா, இது பாருங்களேன், பின்னாடி வந்து பேஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நல்லா கிரிப்பாக இருக்குது. கீழே இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால லேப்டாப் வந்து வலிக்கிட்டு வராது, ஸ்லிப் ஆகாது. ஈவன் இது வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்குங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், ஒரு தடவை 2 தடவை கீழே போட்டாலே வந்து ஸ்க்ராட்ச் ஆயிரும், இல்லைன்னா அந்த விடும்பு விட்டுரும் கார்னரில். இது அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் ஃபுட்டு வாங்குவோம்ல, அதில் வந்தது. அதை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதில் நான் வந்து எதுக்குமே வந்து ரீயூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் மறுபடியும் எதுவுமே வச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா கேரட்டோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு எதாக இருந்தாலும் சீவி அதில் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த டேபிளும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு வேல்யூம் மிச்சங்க. கீழே போட்டு மேலே போட்டு மறுபடியும் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வேணுங்கிறது இதில் வச்சுட்டோன்னா அது அப்படியே வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஸ்கூலுக்கு போகிறேன். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக, முன்னாடி வந்து நான் வீட்டில் இருக்கும்போது நல்லா இந்த டோரெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அந்த துணியை வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது செம்ம ஐடியாவாக இருந்ததுங்க. அரிசி மூட்டை வந்துச்சோ, அதோட மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதை ஹேங்கிங் மாதிரி போட்டுட்டேன். கீழே இருக்க அரிசி மூட்டையோட கவரை வந்து 5 கிலோ வாங்கினோம். கீழே இருக்கிற கவர் வந்து டேபிள் டாப் இருக்குல்ல, அதில் போட்டுட்டோங்க. இதில் நிறைய கரை இருக்குது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது இருந்தே இது இருந்துச்சுங்க. அதனால் கீழே இருக்கிறத வந்துட்டு நான் இந்த கவர் போட்டுட்டேன். இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைல்ல. தூக்கி போட்டுட்டு அடுத்த 15 டேஸில் இன்னொரு பேக் வாங்கினோன்னா அதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேணுங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டேன். ரசப்பொடி, மஞ்சத்தூள், நம்மளுக்கு என்ன முக்கியமாக வேணுமோ இந்த ஒரு ஸ்டாண்ட் அடிச்சிட்டோங்க. இதுவும் ஐக்கியாவில் தான் வாங்கினோம், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. முக்கியமாங்க, எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம், சிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஒன்று போட்டுருங்க. எவ்வளோ ஆனாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயினர் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்களோ இல்லை வேறு யாரோ ஒருத்தரோ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணாமல் போட்டுட்டோன்னா உள்ள டியூப் அடைச்சிக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம். இது எவ்வளோ விலை நீங்களே தெரியும்ல. அது ஏதோ டியூப் அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் நம்ம சுடு தண்ணி ஊற்றியோ இல்லைன்னா வேறு ஏதாவது கெமிக்கல் போட்டோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். இல்லைன்னா அந்த பம்பு வச்சு அடைச்சி க்ளீன் பண்ணணும். அது மேலேருந்து கீழே ஒரு ட்ரைனேஜ் வரைக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளமாக இருக்குங்க. அதனால் இந்த ஸ்ட்ரெயினர் போட்டுட்டோன்னா நமக்கு தெரியாமல் ஏதாவது போட்டுட்டாலும் நீட்டாக அந்த மேலே இருக்குல்ல அதில் வந்துடும். அதை தூக்கி நம்ம க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடலாம். மீதி மறுபடியும் இதை வாஷ் பண்ணிவிட்டு இங்கே போட்டுடலாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. பக்கத்தில் இல்லைன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுவுமே நான் வந்து ஐக்கியாவில் தாங்க வாங்கினேன். இது நல்லா இருக்குங்க இந்த கண்டெய்னர். இதில் வந்து 3 இருக்குது, கலராக இருக்குது. இதே மாதிரி 3 இருக்குது. கீழே நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டேங்க. இதுக்கு மேலே கருவேப்பிலையெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொன்றா வச்சுட்டு அதை மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டு மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. அந்த மாய்ஸ்சர் எடுத்துக்குது. இந்த பார்த்திங்களா பின்னாடி பேஸும் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது வந்து பிங்க் கலர். இதில் வந்து கொத்தமல்லி தலையாக இருக்குல்ல, வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா இதை பொடியாக கட் பண்ணி வைக்க மாட்டேங்க. கட் பண்ணனா ரொம்ப இதாக இருக்கும். இது எதுக்கு காட்டுறேன்னா, ரொம்ப அழுத்தி நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். நல்லா அமுத்தியே நான் போட்டு வச்சுட்டேன். எதுவுமே ஆகாதுங்க 10 டேஸ்க்கு பொறுத்த வரைக்கும். நடுவில் மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி பிளாக்காக இருக்குல்ல, அழுகிறதுக்கோ இல்லைன்னா இதாகிறதுக்கோ ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம வந்து எடுத்துடணும். அது எடுக்காமல் உள்ளே இருந்துச்சுன்னா அது அப்படியே நீர் விட்டு
அது பக்கத்துல இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி, அது மறுபடியும் எல்லாத்தையுமே அழுக வச்சுருங்க. நமக்கு வந்து அப்படி இல்லாம வேணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த பிளாக் கலரா இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துட்டு, ஒரு கையில நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால கரெக்ட்டா வீடியோ வந்திருக்காது. இப்ப மீதி இருக்கிறதையும் போட்டுட்டு, மேல ஒரு ஒரு டிஷ்யூ போட்டா கூட போதும் தான். நம்ம 2, 3 இதெல்லாம் போடணுங்கிறது கிடையாதுங்க. நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரே பாக்ஸ்ல வச்சுட்டாலுமே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் கட் பண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேங்க. அதுவே நம்ம ஃபாரின்ல இருக்கும்போது, எப்பவோ அது விளைவிச்சு, அத மறுபடியும் வந்து ப்ராசஸ் பண்ணி, ஃப்ளைட்ல ஏத்தி அது குடோனுக்கு வந்து நம்மளோட கைக்கு வர்றதுக்கே எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அத மறுபடியும் கட் பண்ணி வச்சு, நம்மளுக்கு அது என்ன ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது தெரியாது தானங்க. அதனால நான் வந்து இந்த இந்த மாதிரி அ லீவ்ஸ் மட்டும் தான், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மட்டும் தான் நான் இப்படி வச்சிருப்பேன். அடுத்தது டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணும்போது எப்பவுமே வந்து நம்ம மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. அது என்ன ஆகும்னா, நம்ம நான்ஸ்டிக் பேனோ ஏதாவது யூஸ் பண்ணும்போது, அது மேல இருக்க கெமிக்கல் வராது. இதெல்லாம் ஷார்ப் எட்ஜஸா இருக்கிறதுனால, அந்த கோட்டிங் மேல வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு பதிலா இந்த வுட்டன் வந்து எல்லா ஷேப்ஸ்லயும் இருக்கு. அத யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல இப்பலாம் நெறைய இந்த மாதிரி வந்திருக்குங்க. இந்த மாரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாத்திரம் ஸ்க்ராட்ச் பண்ணாம பார்க்கறக்கும் நல்லா இருக்கும். அந்த லேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளில வராம நம்ம சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகாம நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம்.